இதுக்கப்புறம் கொடுங்க. இது ரெண்டுத்தையும் போட்டால் மட்டும்தான் மறுக்க மீன் டேஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி டேஸ்ட்டு கம்மியான மீன் மசாலா, அந்த மசாலா போட்டிங்கன்னா அது எங்கேருந்து தான் வருது. சிக்கனில் எப்படி இருக்குது 65 மக்களுக்கு பிடிக்காது. 65 கையே கிடையாது. 65 அது எப்படி இருக்கா அந்த மாதிரி மசாலாலாம் போட்டுனா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த மீன் மட்டும் இல்லை, வறுக்கிற மீன் எந்த மீன் வெட்டினாலும் மசாலா போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். சரி கிட்ட ஒரு வீடியோ ஆச்சா இந்தா போயிட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பிளாக்கா போயிட்டு எது பெருசாக அது முட்டை போட்டாக்குன்னா அகரணி அகரணியம்மா திருக்கி எல்லாம் எடுத்து அங்கே வச்சிங்கன்னா நான் எப்படி எழுதி பஸ் கூட்டில் எடுத்து போடு. இருக்க மட்டும் அடியில் வச்சுக்க. பெரிய மீன் ஒரே வீடியோவாக வச்சுக்கலாம். பெருசு காட்டுல எதுக்கு காட்டல அவங்க. இது 3த்தையும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் பூரா வட்டியா பூரா வட்டி கேஸ் காசு 3 மாதம் ஒரு ஒரு கட்டிட்டு 5-6 மாதத்துலேயே பூரா வட்டி 20,000 20,000 20,000 20,000 1 வருஷம் ஆகுது. அந்த 20,000 குடும்பம் அது முதல் போய் சேர்ந்துடுச்சு. அந்த வட்டி காசு 20,000 அப்படி அப்படியே சேர்த்து 22 வருது 23 வருது 22 வருது 23 வருது. சரி பொறுப்பு எழுதி கொடுத்துட்றாரு. 2 வருஷம் விட்டு வச்சுக்கிறாரு. காசுக்கு எந்த கிடைக்கலாம் ஒரு 10,000 கொடுக்க சொல்லுவாங்க. அதுதான் அது மேலே கொடுக்க முடியாதுங்க. 10,000 வேலையாக மாட்டேங்குது. ஒருத்தவங்களுக்கு ராசி இருக்குண்ணா. 10,000 வாங்கினா கடனை அடையும், ஒருத்தவங்க வாங்கினா அடையவே அடையாதுண்ணா. கடை அடையிறது வந்து தேவி கிட்ட மாட்டேன் சீக்கிரம் 3 மாதத்தில் அடையும். வேறு என்ன நடந்துருக்காங்க 2 பேருக்கு அடைய மாட்டோம். அதான் ஒவ்வொருத்தருக்கு ராசிண்ணா. அது அரசியல் கொடுக்குறது கிடையாது. எல்லாம் நல்லா போயிடுறான். சுமையா ரெண்டா பண்ணுமா முழுசா பண்ணுவான் உள்ளவா கிளீன் பண்ணுவா. சும்மா அதே ஆசைப்படுறது. ஓ உங்களை வேமா பேசுறாரு. வேலை வரும் கூட வேலை கேட்கலையா அவரு? 3 வருஷம் ஆகுது.
காசுலாம் கொடுத்தாச்சா 3 வருஷம் தான் அப்புறம் அதுதான் அவங்க தொழில். அப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் காசு கூட எத்தனை ஆயிரம் உங்களுக்கு நீ கட்டினா கொடுத்துரு. முழுசாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க தொழில். 3 வருஷமா ஒட்ட மாதிரி பேசுறாரு 3 வருஷமா தண்ணி கட்டுறேன்னு என்ன அர்த்தம் காசு வருதா இல்லையா வட்டி நீ வந்துட்டாங்க. நீ கொடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறீ. அடிச்சு விட மாட்டேங்கிறீ. அந்த ஒண்ணே ஒரு ஏதி நான் கடன் வட்டி கஷ்டம் அந்த ஒண்ணே 500 ரூபா கொடுத்தா நீ கொடுத்தாங்க. நீ ஏன் அதை வட்டி கட்டி போகல? சரியா மாசம் போட்டியா நல்லா தூக்கி வரங்க அதெல்லாம் மானா நேரம் அணிச்சிட்டு இருக்கோம் அது ஒரு சிக்கல் வந்து பார்த்தா நம்ம ஊர் எடுக்கிறாங்க என்னதான் பணம் போறோம்னு தெரியல. அடிக்கிறாங்க. நம்ம பேசுறது நம்ம இடத்துக்கு நல்லா பேசுறோம். வாங்கி கொடுத்துட்டா ஹோட்டல் தெரிய மாட்டேங்குது. வட்டி காசு அசல் தரம் மீதி காசு பன்னெண்டாம் மாதம் 12ஆம் தேதியோட 4 வருஷம் முடியுது. 4 வருஷம் பெரிய 14,000 ரூபா கொடுக்குறாங்க. கையெழுத்து எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க அந்த தேதிக்கு போகிறாங்க. பொங்கலுக்கு கேட்டாக்கா தீபாவளி கேட்டாக்கா திருவிழா போக முடியாது. நம்ம நல்லா இல்லை மட்டும் நம்ம போய் அது மாதிரி அடாவடி அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம துட்டு கொடுக்கணும்னா வாங்கினியா எந்த நியாயத்தில் வாங்கினியா அப்படியே கொடுத்துட்டு நான் ஏன் போய் பஞ்சாயத்து வைக்கணும் சாமி அந்த ஆளு கிடையாது. வாங்கினியா முறையாக காசு கொடுத்துட்டு போ. அவனை ஓய்ச்சி கடை தான் ஏங்கிட்ட வாங்கி கொடுத்தான். அவனை ஓய்ச்சி கடை தான் ஏங்கிட்ட வாங்கி கொடுத்தான். அவன் 4 நிலத்தை அடமானம் போட்டுக்கிறான். ஆமாம் கேளுங்க என்ன பண்ணமா 3 காலம் தீர்மானம் தெரியும். வந்து காசு கேட்டாங்க. நீ